ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்துருக்க இடம் எது தெரியுமா? பேரன்புர்க் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் விளையாட்டு கிரவுண்டு சுற்றி எவ்வளவோ இடம். நம்ம புண்ணியவான்க ஒருத்தனும் அதை தரையிட்டு காப்பாற்றலை, இன்னும் காப்பாற்ற போகிறதில்ல. ஒரு ஹெட்மாஸ்டர் இங்கே இருந்தாங்க, அருமையான தேவ மனுஷன். அவர் தான் எழுந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து எப்படியா திருச்சபை சொத்து பாதுகாக்கப்படும் சொல்லி இவ்வளோ இடமா அது காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா முழுதுமே போயிருக்கோம். நம்ம மக்கள்லாம் யூதாஸ் மாதிரி தான் இருக்காங்க. திருச்சபையில் வாழ்கிற மக்கள்லாம் யூதாஸ் மாதிரி துட்டு கொடுத்தா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கான். இதனால திருச்சபையில் அழிவுக்கு காரணம். எல்லாம் மிஷினரிகள், இந்த பேரன்புக்கு மிஷினரிலாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடுஇரவில் நெடுமுழங்காலில் 11 மணி 12 மணிக்கு போல் அப்படி முழங்கால் அப்படி கண்ணீரோடு சுற்று வரான். முழங்காலே என் தேசத்தை ஆஸ்வதிங்க, எங்கள் நாடு நல்லா இருக்கட்டும், என் மக்கள் நல்லா இருக்கட்டும், இங்கே இருக்க மக்களெல்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லட்டும்னு சொல்லி விட்டு ஆளுவாரான். இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? திருச்சபை அழிஞ்சாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமா தாலி எடுத்துணும்னு நினைக்கான். அதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி ஊழியக்காரர்கள்லேருந்து எல்லாருமே தான். ஒரு பாரம் தரிசனம் உண்மையான ஊழியங்கள் இல்லை. இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மனுஷகுமாரன் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உலகத்தில் வரும்போது ஒரு கூட்ட ஜனமாக அது கடவுள் உண்மையாக வாழுங்க. வேதத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மத்தேயு 19 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீகள் 5 பேர் இருந்தாங்க, புத்தியுள்ளாத ஸ்திரீகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. மணவாளன் வரப்போகிறாரு. மணவாளன் எதிர்பார்க்க நேரத்தில் புத்தியுள்ள ஸ்திரீகள் எண்ணெய், தீவெட்டி, நெருப்பு எல்லாம் கொண்டு வந்தாங்க. புத்தியில்லா ஸ்திரீ கூட சும்மா தூங்கிட்டாங்க. மணவாளன் வர்றாரு இப்படி சொன்ன உடனே எல்லோரும் எழும்பி ரெடியாக இருங்க, மணவாளன் வரப்போகிறான்னு சொன்ன உடனே எல்லோரும் எழும்புனாங்க. புத்தியுள்ள ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாங்க? தீவெட்டியை கொளுத்தி தன் விளக்கில் ரெடி பண்ணாங்க. புத்தியில்லா ஸ்திரீ என்ன பண்ணாங்க? எண்ணெய் இல்லை, சோம்பேறிங்க. புத்தியுள்ள ஸ்திரீடம் கொஞ்சம் எண்ணெய் எங்கிட்ட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட இருக்க எண்ணெய் எங்கள் விளக்கு தான் சரியாக இருக்கும், நீங்கள் விற்கிற போய் யார்கிட்டையாவது போய் வாங்கிட்டு வாங்க, எங்கள் விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிறதுக்கு போகிறதுக்குள்ளே மணவனை வந்துட்டார். கதவு பூட்டியாச்சு. கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்காரனே என்னை விட்டு அகன்று போகணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நடக்கும். அதனால் புத்தி உள்ள ஸ்திரீ ஏதோ ஜெபம் பண்ணோம், பேருக்கு ஜெபம் பண்ண வாழ்க்கை வேண்டாம். அப்போஸ்தலர் 12 வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சிறையில் அடைக்கப்படுறான். இல்லை, யாக்கோபு ஏரோது ராஜா பட்டயத்தால் கொலை பண்ணிடுறான். பேதுருவையும் பிடிச்சி செயலில் அடைச்சிட்றான். பேதுரு ஒரு பெரிய சீஷன். ஆண்டவர் சொன்னார், மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னார். கட்டுவேன்னு சொல்லும்போது பேதுருவையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்றான். மக்கள்லாம் பேதுருவுக்காக கண்ணீரோடு வாசிங்க உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் திரைச்சால கதவுல திறக்கிறாரு. ஆண்டவர் திரைச்சால கதவுல திறந்து பேதுருவை வெளியே விடுறாரு. பேதுரு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்டு திறக்கப்படுது. எல்லா விதமான காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. பேதுரு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். யார் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கா? பேதுருக்காக மக்கள், பெண்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேதுருவை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, பேதுருவுக்கு வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேதுரு வந்தாச்சு. இவங்க கதவை திறக்கலை. வீட்டில் வேலை செய்கிற பெண் ரோதைன்னு ஒரு பெண் எட்டி பார்த்துட்டு கதவை திறந்து பார்க்கா பேதுரு வந்திருக்கான்னு சொல்லி போய் சொல்கிறா. எல்லார்ட்டையும் சொல்கிறா, பேதுரு வந்துட்டார் சந்தோஷம், நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் பேதுரு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் சொல்கிறா. இவன் நம்பலை. நீ பிதற்ற, உளர்ற, பொய் சொல்கிறேன்றாங்க. இவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போனா கதவை திறந்து பார்க்காங்க, பேதுரை பார்க்காங்க. இன்றைக்கி அப்படித்தான் ஜெபம் பண்ணணும்னு வரோம். எதுக்கோடு ஜெபம் பண்ணோம்? ஜெபம் பண்ணுறது கருத்து வேறு, மனசில் நிற்கிறது வேறு, நம்ம ஜெபம் பண்ணுற விதம் வேறு. இன்றைக்கி நிறைய அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். ஏதோ மாயமாலமான ஜெபம், ஒரு அடிக்கு கூட ஜெபம் போகாது. ஒரு அடி கூட
முழு இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறா. மார்க்கு 7 வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவரிக ஸ்திரீ, வேறு இனத்தை சேர்ந்த மனுஷி, தன் மகள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த மகளுக்காக ஆண்டுகிட்ட வாரா. எல்லாரும் நெருக்கமாக நிற்காங்க, இவ்வளோ வாரா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, இவ்வளவும் நின்றுட்டு இருக்கா. சீஷர்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த மனுஷியை பாருங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளை பற்றி எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்க. இந்த வார்த்தையை வச்சு கேட்டவுடன் சொல்கிற, ஐயா மேசிந்து விழு துடுக்கிய நாய்க்குட்டி திங்குமேன்னு சொன்ன உடனே அப்படி சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது. அவளுக்கு தெரியும் சகலமும் படை. நல்ல வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். இன்றைக்கி திருச்சபை ஊழியங்களில் உண்மை இல்லை. ஊழியக்காரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்குங்க. ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனை கெடுப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4 வாசி பார்த்தீங்கன்னா 9 சுனேமியால் சொல்லுவா, தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து சொல்லுவா, தன் புருஷன்ட்டு சொல்லுவா, இவர் பரிசுத்தவான் என்று காண்றேன். எப்போ நம்ம வீட்டில் வரட்டும், நாற்காலியை போடுவோம், குத்து விளக்கு வைப்போம், மேசையை வைப்போம், ஒரு கட்டில் போடுவோம், நம்ம வீட்டை தங்கட்டுன்னு சொன்னா. பரிசுத்தமானு சொல்லி ஒரு சாட்சி சொல்கிறா ஒரு ஊழியக்காரனை பற்றி. இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? சில ஊழியக்காரன் பேர் தான் வேஷம். வீட்டில் வேலை செய்ய வேலைக்காரியை கூட கண் வச்சிருந்தான். தவறான ஊழியம், தவறான காரியம். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. தேவன் பரிசுத்தர், தேவன் உண்மையான பரிசுத்தர், பரிசுத்தமாக வாழ்ந்த தெய்வம். அது மாத்திரமே வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசித்தீங்கன்னா, என்கிட்ட பாவன்று யாரான்னு குற்றப்பட முடியுமா? கேட்ட ஒரே அவதாரம், ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் எந்த தெய்வமும் கேட்கல, ஆண்டவர் மட்டும்தான் கேட்டார். நீ பரிசுத்தமாக வாழ்ந்து பாரு, பிள்ளை வாழ்க்கை எப்படி செழிப்பு பாரு. நீ பரிசுத்தமாக வாழ்ந்து ஜெபித்து பாரு, தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி செழிக்கும் பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார், ஊர் ஆலங்குளம், வீட்டுக்காரர் முருகன் கோயில் பூசாரி, சென்னைக்கு குடியிருக்க வந்தாங்க. குடியிருக்க வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல. ஏன்னா கஷ்டத்தின் மத்தியமாக சென்னைக்கு வராங்க. அவங்க செய்த வேலை பூஜை வேலை, பூசாரி வேலை. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அவர் காப்பி தூள் வியாபாரம் பண்ணார். ரொம்ப கஷ்டம். திடீர்னு அந்த அம்மாவுக்கு முட்டுக்கீழே செயல்படாமல் போயிடுச்சு. முட்டுக்கீழே செயல்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்காங்க. முட்டுக்கீழே உடம்பு செயல்படாமல் போன படுக்கை ஆகிட்டாங்க. படுக்கை வந்தோடனே பெட் சோல் வந்துருச்சு. 3 பெண் பிள்ளைகள். மூத்த மகளுக்கு ஒரு போலீஸ்காரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. மூத்த மகளுக்கு 2 பிள்ளைகள் வாலிப பிள்ளை வீட்டில் இருக்காங்க. அது தகப்பனுக்கு சரியான தொழில் இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. திடீர்னு சொல்லி அந்த அம்மாவுடைய சரீரத்தில் புண்ணுகள் வந்ததுனால நாற்றம் எடுக்க ஆரம்பித்த உடனே பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, நம்ம செத்தா நல்லா இருக்குமே, எவ்வளோ நாற்றம் இருக்குது. பக்கத்தில் உள்ள உள்ளவங்க சொன்னாங்க, உங்கள் தாய் நாரதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் கார்பரேஷன் ஃபோன் பண்ண போகிறோம் அப்படி சொன்னாங்க. இவளுக்கு பிள்ளைகளை எப்படி இஸ்தியான் கற்பத்தையும் பாலைகளையும் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைச்சி வச்சுருக்கான்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் பைபிள் எடுத்து ஊழியம் பண்ணுறோம், பைபிள் அந்த பக்கம் போனாங்க. அந்த பக்கம் போய் ஜெபம் பண்ண ஒரு வீடாக போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. இந்த பிள்ளைகள் சொல்லி, எங்களுக்கு யாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு அம்மா அங்கே படுத்துருக்காங்க, முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் உள்ளே போக முடியாது, ஒரே வாடை. அதான் தம் பிடிச்சிட்டு கடவுளை நினச்சி, ஆண்டவரே நீ சிந்திய ரத்தம் வீணாக போகக்கூடாது, நீ யாரும் கெட்டு போகிறதுக்கு வரல. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கொண்டு வந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போனால்
99 ஆடுகளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி காடு மலையில் விழுந்து கீழே விழுந்து தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் ஆண்டவரே. இந்த ஒரு ஆடு, இந்த ஒரு ஆத்மா அழிந்து போதும் சித்தமா, இந்த ஆத்மா அழிஞ்சு போதும் சித்தமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டாங்க. போன உடனே அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணுவான்னு கேட்ட உடனே அப்போ சொன்னாங்க, எனக்கு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? என் புருஷனை வெறுத்துட்டார், என் பிள்ளைகளெல்லாம் வெறுத்துட்டாங்க, இந்த கிழவி சாக மாட்டான்னு சொல்லிடுறான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படிப்பா எனக்கு ஜெபம் பண்ண போகிற? என்னை தேடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நீ யாருன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஆண்டோடைய பிள்ளை, ஏசப்போடைய பிள்ளை. அந்த அம்மா கேட்டாங்க, அந்த ஏசப்பையன் வாழ்க்கையில் சுகம் தருவாரா? அந்த ஏசப்பையன் வாழ்க்கையில் தருவாரா? சுகம் தருவாரா? ஏசப்பா வாழ்க்கையில் சுகம் தந்தா நான் தெய்வமாக ஏற்றுக்கிறேன். நம்ம ஒரு வைராக்கியமாக சொன்னாங்க. என்ன ஆண்டு சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நம்ம ஒரே வார்த்தை, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த தெய்வம், நீ பட வேண்டிய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தெய்வம், உன் பாவங்களை அறிக்கையிடுனாங்க. எப்படி பாவம்னு கேட்டாங்க. அப்போ உடனே சொன்னாங்க, சகீனுப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா 19 இடத்தை வாசிக்கும் போது சகீன்னு ஒரு மனுஷன் இயேசு இப்படிப்பட்டவருன்னு பார்க்க ஆசைப்பட்டான். அவருக்குள்ள மனுஷன் நிறைய விதமான வரி வசூல் பண்ணக்கூடிய மனுஷன், உபில் கலெக்டர், ஆசைப்பட்டான். ஆண்டவர் எரியோலது எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு காட்டத்தி மரம் இருக்குது. அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு வர்றதுக்கு முன்னால் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இயேசு அந்த வழியாக வரும்போது அந்த கொலைக்குள்ள தலையோட்டு எட்டி பார்க்கா. இயேசு அந்த வழியாக வந்தார், நின்னார், மேலே எட்டு பார்த்தாரு. சகீவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கி நம்ம வீட்டில் தங்கணும்ப்பா, வீட்டை தங்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் வேகமாக இறங்கினான். எல்லாரும் சொன்னாங்க, இவன் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், வட்டிக்காரன், பலவிதமான மனுஷன், கொலைபாதகன் அப்படியோ சொன்னாங்க. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினோம் வேண்டானா 4 கத்தினே திருப்பி கொடுக்கலாம், 4 கத்து திருப்பி கொடுக்கன்னு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷன் உலகத்தில் வந்தார் அப்படி சொன்ன நீ விடுதலை கொடுத்தார் ஐயா. அதே போல் பாவங்களை நீ அறிக்கையிடுவாயானா? உன் பாவங்களை அறிக்கையிடுவான்னு சொன்னா உன்னை விடுதலை தந்துடுவார். ஆண்டு கேளு, ஆண்டு நான் பாவின்னு ஒத்துக்கோ, ஆண்டு என் பாவங்களை நீ காட்டு, என் பாவங்களை நீ காட்டு ஆண்டு கேளு, ஆண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு உனக்கு ஜெபம் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சாங்க. என்னோ இழை அவ்வளோதான். ஜெபம்ட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ராத்திரிலாம் ஆண்டவர் என் பாவத்தை காட்டுங்க. அவ்வளோதான். அந்த அம்மா பக்கத்து வீட்டில் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது தேங்காய் திருநது, நல்லூர் ஆலடி பெட்டியில் வாழும்போது முருங்கைக்காய் திருநது, திருமணம் பண்ண புருஷனுக்கு தெரியாமல் அரிசியை விற்றது, எல்லாத்தையும் ஆண்டு வெளிப்படுத்தின உடனே கதறி அழுதாங்க. ஓன்னு அழுதாங்க. அவ்வளோ சரீரத்தை அவ்வளோ விடுதலை. ஒரு தம்பி நேசரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் வருவார் நினைக்கேன். அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, மவுண்ட் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி பல முறையில் தூக்கி தூர போட்டு ரொம்ப சின்ன மரமாக கால் பீஸாக நுடிச்சிட்டு கீழே விழல. அவ்வளோதான். மாவு கட்டு போட்டு பல விதமான கஷ்டம். வாலிப பையன், திருமணம் ஆகலை. மெய்ஞானபுரம். அவன் திடீர்னு சொல்லி எங்கெல்லாமோ போயிட்டு விடுதலை கிடைக்கல, சிஎம்சில் போய் விடுதலை கிடைக்குன்னு சொல்லி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூருக்கு வந்தான். அங்கே அட்மிட் பண்ணாங்க. 40 நாள் ரொம்ப இருந்திருக்கான், விடுதலை கிடைக்கல. 41ஆவது நாளும் காலை வெட்டி எடுக்கணும், காலை கட் பண்ண சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ தம்பி உனக்கு வேறு வழி இல்லை,
காலை கட் பண்ணால் தான் நீ வாழ முடியும், காலை கட் பண்ணலைன்னா நீ வாழ முடியாது அப்படி சொன்னாங்க. அவ எங்கேயும் அழுதான். நல்ல விசுவாச கிறிஸ்தவ குடும்பம். அவங்க அம்மா ஜெபிக்கக்கூடிய நல்ல தாய். வேதத்தில் வாசியம் இல்லை. லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு போல தேவசம தெரிந்து கொண்ட தாய் கதறி அழுதான். அழுதுட்டு எல்லோரும் சொன்னாங்க, காட்பாடியில், வேலூர் பக்கத்தில் காட்பாடியில் பிரதர் தினறைய மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு பிரதர் பால் பேசுகிறாங்க, தம்பி பால் பேசுகிறாரு, பிரதர் வந்திருக்காங்க, முடிஞ்சா அப்போது ஒரு வேளை ஆண்டவர் அற்புதம் தரலாம். அவனை ஒரு ஸ்டாஃப் நடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க காற்றுக்குள்ளே லேசாக. ஆனால் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் விடுதலை கொடுக்க மாட்டாங்க, நீ தெரியாமல் தான் போகணும், தெரியாமல் தெரிஞ்சவனை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா தன் கால் சுகமாகணும், தன் கால் சுகமாகணும்னு ஆசைப்பட்டு அங்கே அப்பா அம்மாட்ட கேட்டான், எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றி தருவீங்களான்னு கேட்டான். என் கால் வெட்டி எடுக்கவும் ஒன்று தான், சாகிறது ஒன்று தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா கேட்டான். என்னென்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணி நான் டாக்ஸிலே படுத்துக்கிறேன், அந்த கூட்டத்துக்கு நான் போகணும், அந்த கூட்டத்துக்கு போனோம் போனி கேட்டான். அவன் கழுத அழுக பார்த்த உடனே தாயிட இருதயம் நொறுங்கியது. வகை இல்லை, அவனுடைய இருதயம் தாயிட நொறுங்கியது. சரின்னு ஒத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சாயந்தரமே போயிட்டாங்க. வண்டி உள்ளே போக முடியாது. தூரமாக மரத்தடியில் வண்டியை விட்டுட்டு வண்டியில் படுத்திருக்கான். தாயந்தாக போன கூட்டத்துக்கு போயிட்டாங்க. ஜெப வேலை, கடைசி ஜெப வேலை. ஜெபம்னு ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி கூப்பிட்டு அழைக்காங்க. என் பேரை கூப்பிடவே இல்லை. இவன் கையில் அந்த சீட்டில் அடித்து அழுகுறான். ஆண்டவர், என் வாழ்க்கை இதுதானா? நசரேயா இயேசு எரிகோவிலேருந்து எரிகோமுக்கு போகிற வழியில், எரிகோவிலேருந்து எருசலேம் போகிற வழியில் பரிதிமை கூட்டு வழியில் உட்காந்துருக்கான். ஆண்டவர் போகும்போது ஒரே சத்தம். என்ன சத்தம்னு கேட்கான். நசரேயா இயேசு போகிறாருங்க. இவன் சொல்கிறான், நசரேயா இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். சிஷ்யர்கள்லாம் பேசாமல் கையை அமைதியான்னு சொல்கிறாங்க. இவன் அதையும் மீறி இயேசுவே எனக்கு இறங்குன்னு கதறி அழுறான். ஆண்டவருக்கு சத்தம் உழுது காதில் வந்து யாருன்னு கேட்காரு. குருடன் ஒன்றும் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே ஆண்டவர் இறக்கப்பட்டு, மனதுருக்கும் தெய்வம் அல்லவா, மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சௌஸ்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. மேல் வசத்தில் விட்டு ஓடனல்ல, இயேசுவேன்னு ஓடனல்ல அப்படின்னு கேட்டார். அவருக்கு என்ன செய்யண்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா என் அவல நிலையை பார்த்தா அப்படி கேட்கீங்கன்னு கேட்கலவேன் ஐயா, நான் பார்வையிட வேணும்னு கேட்டான். பார்வையிட. அதே போல் நீ வாழ்க்கையில் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இந்த நாளில் நீ ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அனுப்ப போகிறார். உன் குடும்ப கஷ்டங்கள், சரீர பலவீனங்கள், எத்தனையோ பாடுகளோடு வந்திருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் விடுதலை தந்தது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 24:1 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். அதே போல தான் தம்பி கூப்பிடின்னு கதறி எழுதான் ஆசீர்வாதம் சொல்ல போகிறாங்க. ஐயோ ஐயோன்னு கதறினா திடீர்னு சொல்லி பால் ஒரு குரல் கொடுத்தாரு. டாக்ஸியில் கால் ஊனமான தம்பி, கால் விட்டு எடுக்கப்பட தம்பி பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஆடவுன்னப்பா அழைக்கிறார், ஆடானார். அவ்வளோதான். காலை பார்க்க ஒன்றுமே இல்லை, சலம் இல்லை, ஒன்றும் இல்லை. கட்டுக்கெல்லாம் தூக்கி போட்டான், பிச்சு போட்டான். சலம் ஒன்றுமே இல்லை. ஓடனா ஸ்டேஜுக்கு. எவ்வளோதான்.
இன்றைக்கு பெரிய ஊழியக்காரன் நம்ம எங்கெல்லாம் வர்றாரு, ஊழியத்துக்கு வர்றாரு. இன்றைக்கி ஆண்டவரின் வாழ்க்கையில் ஆஸ்வதியை தரக்கூடிய தெய்வம் அவர் ஒருத்தர் தான். அவன் கஷ்டத்தை மாற்றக்கூடிய தெய்வம் அவர் ஒருத்தர் தான். புருஷன் மாற்ற முடியாது, மனைவியை மாற்ற முடியாது, சொந்த பந்தங்களை மாற்ற முடியாது, திருச்சபை பிள்ளைகளை மாற்ற முடியாது. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் ஒருத்தர் தான். வாழும்போது ஆகாரே நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டு விசாரித்து கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல, ஆகார் கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தெய்வம்னு சொன்னா. காண்கிற தெய்வத்தை வந்திருக்கீங்க. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? உன் இன்னைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். உன் வேதனை எடுத்து போட போகிறார். பரதமிக்குருடன் வாழ்க்கையில் வேதனை நீங்கி சுகமாய் என்று சொன்ன தெய்வம் இன்னைக்கு வேதனையில் விடுதலை தரப்போகிறார். வேதனை விடுதலை தரப்போகிறார். விடுதலை மாத்திரமல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தரப்போகிறார். உன் தரித்திரங்கள் முடிய போது, வேதனைகள் மாறப்போகுது. உன் கடன் பிரச்சனை, எத்தனையோ பேர் கடன் கடன் கடன், எத்தனையோ குடும்பத்தில் அவமானம், நிந்த, எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க முடியாத அளவில் தரித்திரம். அன்று எல்லா காரியத்தையும் மாட்ட போகிறார். ஆண்டு கேட்கலாமா? அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. தோத்திர பண்டிகை வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை விசேஷத்தை கரங்கொண்டு ஆஸ்வதிங்கப்பா. பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். பிரசத்தால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க. அடியானை மறித்து வெளிப்பட்டீங்க. கிருபைகளுக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.